நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கலாம். பக்கம் 672. சங்கீதம் 2வது அதிகாரம் 11வது வசனம். அங்கே ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறார் என்றால், பேஸ் குறைச்சுங்க. பயத்துடனே கர்த்தரை என்ன சொல்றாரு? சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதை சேவிப்போம் என்ற வார்த்தை, நாங்கள் அவரையே துதிப்போம், அவரையே உயர்த்துவோம், அவரையே பாடுவோம், அவரையே பின்பற்றுவோம் என்ற பொருளாகும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த குடும்பம் அழகான குடும்பமாக பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கிடுவார். எந்ததொரு குடும்பம் ஆண்டவரை சேவிக்கிறதோ அந்த குடும்பம் அழகான குடும்பமாக ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த குடும்பத்தில் எத்தனை பெயர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பெயர்களும் தேவனை அறியும்படி ஆண்டவர் அவர்களுக்கு நினைவை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. விசேஷமான கிருபைகள் அந்த குடும்பத்தின் மேல் ஊற்றப்படும். ஆண்டவர் நலமான கிருபைகளை ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இங்கே பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். நம்ம தேவனை சேவிக்கிறதுல, அவர் ஆராதிக்கிறதுல நமக்கு ஒரு பயம் வேண்டும். அவரை புகழ்கிறதுல நமக்கு ஒரு பயம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். நல்லா கவனிக்கணும். இதே சபையில் தேவன் அநேகரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயத்தோடு சேவிக்க தேவன் அநேக குடும்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நான் ஆவியில் உணர்கிறேன். சில குடும்பங்கள் தேவனுடைய ஆலயத்தை அசட்டை செய்கிறதையும் உணர்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த பயபக்தி என்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் வருகிறதோ, அது நம்முடைய உள்ளத்தில் வந்தாலே உள்ளமும் வீடும் ஆசீர்வதிக்கப்படும், உள்ளமும் இல்லமும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் அதை செய்கிறார். ஆகினால் தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் எங்கே பயம் இருக்கிறதோ, எங்கே பயபக்தி இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் தம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற தேவன். நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீங்கன்னா, அதாவது அவரை நடத்துகிற ஊழியர்களை அவர் அணுவணுவாய் கவனித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அணுவணுவாய் கவனிப்பார் ஆண்டவர். மோசஸ் 2 பேர் சேர்ந்து பேசுறாங்க, அது காது கொடுத்து கேட்டு கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் தராரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் இடத்துல நான் கனவில் பேசுவேன், சொற்பனத்தில் பேசுவேன், ஆனால் மோசஸோடு நான் அப்படி அல்ல, முகமுகமாய் பேசுவேன். ஆபிரகாம் உடைய மனைவி எகிப்துக்கு போயிட்டாங்க. ஆபிரகாம் மனைவி அழகா இருக்கிறா அப்படின்னுட்டு அந்த ராஜா கொண்டு போறாரு. ஆனால் எவ்வளவு ஆண்டவர் கூர்ந்து கவனித்து அங்கிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தொடாதபடி, ஆபிரகாமுடைய மனைவி தொடாதபடி, ஈசாக்கின் மனைவியை தொடாதபடி அங்கே தேவன் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் அங்கே தேவதாசர்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கர்த்தர் அணுவாய் சந்தித்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பயபக்தியாய் நாம் கர்த்தரை செவித்தால் உன்னை அனுதினமும் என் தேவன் பார்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன்னை அணுவாய் பார்க்க அவர் வல்லவரார். செகண்ட் டு செகண்ட்
ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. உனக்கு பின்னே ஆபத்து வந்தாலும் முன்னே ஆபத்து வந்தாலும் அவர் கண்கள் பார்த்து உன்னை தப்பி வைக்கும். அல்லேலூயா. அவரை நம்பி எங்க வேணாலும் போகலாம், அவரை நம்பி எதை வந்தாலும் செய்யலாம். எல்லாமே வெற்றிகரமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி அமைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அப்படின்னா பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். களி கூறுதல் கூட ஒரு நடுக்கம் இருக்கணும். தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது களிப்பு உண்டாகும். தேவன் அபிஷேகிக்கும் போது களிப்பு உண்டாகும். அவர் நம்மோடு பேசும்போது களிப்பு உண்டாகும். அவர் நமக்காக அற்புதங்கள் செய்யும் போது களிப்பு உண்டாகும். அந்த களிப்பு வரும்போது, அந்த மகிழ்ச்சி வரும்போது கூட ஒரு நடுக்கத்தோடு ஒரு அடக்கத்தோடு அதை அனுபவிக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அதை வேறு விதமாக, ஆண்டவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை வேறு விதமாக அது சாட்சியாக சொல்வார்கள். சாட்சி சொல்ல வேண்டியதுதான். ஒரு பெருமையா சொல்லுவாங்க பாருங்க, ஏழு வண்டி பெருமை உள்ள வந்துடும். ஸோ அப்படி அல்ல, நடுக்கத்துடனே களி கூற வேண்டும், பயத்தோடு செபிக்க வேண்டும், நடுக்கத்தோடு களி கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். ஒரு பக்தன் சொல்லுவான், ஐ எம் நத்திங் நத்திங் நத்திங். அவர் எழுதின அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷம். டாடி, ஐ எம் டஸ்ட், ஐ எம் டஸ்ட். நான் தூசு ஆண்டவரே, நான் புழுப்பா, நான் துள்ளு பூச்சிப்பா. அல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஊழியர். அப்போ நம்ம அதை விட அட்வான்ஸாக இருக்கணும். ஒன்றுமே அதை விட நம்ம தன்னை தாழ்த்த வேண்டும். ஊழிக்காரர் சொல்கிறார், நான் ஒரு துள்ளுப்பூச்சி, ஒரு புழு. போன வாரம் ஈவினிங்ல பார்த்தோம், நானும் ஒரு புழு, நானும் ஒரு புழு, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் நீங்க தான். நடுக்கத்தோடு களி கூறுங்கள், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். இந்த அனுபவம் நமக்கு வரும்பொழுது தேவன் அப்படி நடக்கிற உங்களை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். அல்லேலூயா. ஆகினால் நமக்கு எப்பொழுதும் அல்லேலூயா பெருமிதத்தில் வாழ்ந்திடாதபடி ஆண்டவர் நமக்கு கொடுத்து தாழ்மையில நிற்கும் போது தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவனை சேவிக்கிறதுல ஒரு பயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமாம். அடிச்சு பிடிச்சு ஓடி வரணும். முதல் ஆளா நான் தான் இருக்கணும், சபையில ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கணும். இந்த உணர்வு நமக்கு வரும்பொழுது அல்லேலூயா விசேஷங்களை தேவன் உனக்கு செய்து கொண்டே இருப்பான். ஆண்டவரே, நான் முதல் ஆட்களாய் என் திருச்சபையில நான் முதல் வர வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய ஆயத்தம் எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் நடுக்கத்தோடு சேவிக்கிறது, பயத்தோடு சேவிக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அவங்கள ஆண்டவர் அங்கே நின்றுட்டு வெல்கம் வெல்கம் வெல்கம், லேட்டாக வந்துட்டீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லுவாரா? பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. தேவனை குறித்து ஒரு பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. இது யாருக்கு இருக்கிறதோ அங்கே இயேசு இருப்பார். ஆண்டவர் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார். அல்லேலூயா. நிமிடத்திற்கு நிமிடம் உன்னை கர்த்தர் கண்காணிச்சுட்டே இருப்பார். என் பிள்ளைக்கு எதுவும் வரக்கூடாது, என் மகனுக்கு எதுவும் வரக்கூடாது, என்னை சேவிக்கிற குடும்பத்திற்கு எந்த தீங்கு வரக்கூடாது என்பதை ஆண்டவர் நிமிடத்திற்கு நிமிடம் நம்மை கண்காணித்துட்டே இருப்பார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். அதுதான் என்னால சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்வது உன்னிடத்தில் இருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண கர்த்தர் உனக்கு செய்வார், காண செய்வார். அதிசயங்களை காண செய்தீர் என்று பாடினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் பாடலாம் அந்த பாடலை. உன்னை அதிசயம் காண செய்வே,
நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீர் அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீர் அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீர் அற்புதம் கண்டிடுவார். அதிசயங்களை உன் வாழ்க்கையில என் தேவன் செய்வார். செய்வார்னா செய்வார். சுகம் கொடுப்பார்னா கொடுப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதுக்கு ஒரு சின்ன மேட்டர் தான். அல்லேலூயா. இந்த 11வது வசனத்துல பயத்துடனே கர்த்தரை சேவி. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் ஒரு அடுக்கம், ஒரு நடுக்கம் நமக்கு வேண்டும். நான் ஏதாவது துணிந்து பேசிட்டா தேவன் என்னை என் மேல் கோபித்துக் கொள்வாரோ என்ற ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். சரி, 12வது வசனத்துல குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிங்க. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நீங்க இப்ப நம்ம அவரை அண்டிக் கொண்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே நீங்கள் கை கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையில வர வேண்டும். அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே என்ன நடந்தாலும் அதை தூசிக்க கூடாது, அசட்டை செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்ல, உங்களுக்கு தலைபாரம் ஓவரா இருக்குதா, வீட்டில் பத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. அல்லேலூயா. இல்லையா கால் வலி கை வலி தலைவலியா ஓடி வந்துரு. நடக்க முடியலையே ஆட்டோல வந்துரு. அதுல கிருபை இருக்குது. அதனால சொல்றேன், அதுல கிருபை இருக்குது. முடியல, நடக்க முடியல, ஆட்டோல பா, நீ 150 ரூபாய் கொடுக்கறதுனால என் தேவன் உனக்கு 3500 ரூபாய் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவரை உள்ளத்தில் நிறுத்து, அவரை உள்ளத்தில் நிறுத்து, அவருக்குள்ளே அடங்கியிரு, அவரை சேவி, அவரை நோக்கிப்பார், வைராக்கியம் கொள். முதல் ஆலயத்தில் நான் தான் இருக்கணும் என்கிற வைராக்கி கொண்டு பார். என் தேவன் உனக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இருப்பார்களா? இருப்பார்களா? ஆமென். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். என்றும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. ஆகினால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். நமக்கு ஒரு வழி இருக்குதுங்க. வாழ்க்கை என்கிற வழி, வாழ்க்கை என்கிற வழி, வாழ வேண்டிய வழி இருக்கிறது. அந்த வே நாம் கானானுக்கு, பரம கானானுக்கு வாக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், போயிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். கிறிஸ்தவர்களும் பரலோக ராஜ்யத்தின் வழியை கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை புரிய வைக்கிறது தான் தேவ ஊழியர்கள். பரலோகத்தின் வழியை காட்டி கொடுக்கிறவர்கள் தான் ஆண்டவர் ஊழியர்கள். அல்லேலூயா. இந்த வழியில நீர் செல்வாயானால் நீ அழிவதில்லை. இந்த வழியை நீ போவாயானால் உனக்கு சேதமில்லை. இந்த வழியில நீ நடந்து செல்வாயானால் உனக்கு ஆசீர்வாதம் என்று காட்டி கொடுக்கிற, வழிகாட்டி கொடுக்கிறவர்கள் தான் தேவ ஊழியர்கள். அந்த வார்த்தைக்கு நாம் செயல்படும் போது, ஆமேன் என்று சொல்லும் போது, அழிவில்லாமல் சேதமில்லாமல் தேவன் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு திருச்சபையிலும் கொடுக்கப்பட்ட மெய்ப்பருடைய வார்த்தை அவர்கள் அசட்டை செய்வார்களானால் அதுக்கப்புறம் அவர்கள் எங்க தான் போய் திருந்த முடியும்? எதை தான் அவர்கள் கேட்டு அவள் வாழ முடியும்?
ஆகையால் இங்கே சொல்கிறார், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா. நம்மை வாழ்க்கை பிரயாணத்தில் அவரை முத்தம் செய்ய வேண்டும். முத்தம் செய்ய வேண்டும் என்பது மீனிங் என்ன? அவரை மனதார துதிக்க வேண்டும், அவருக்கு துதி செலுத்த வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ வேண்டும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. அல்லேலூயா. உன்னுடைய பலன், என்னுடைய அழகு, என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பொருள், இதை நான் வைத்து என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும் என்று உன் இருதயம் உனக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனக்கு நல்ல திறமை இருக்கிறது, எனக்கு நல்ல உடல் பலன் இருக்கிறது, நான் சமாளித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இன்னொரு கொரோனா வந்து கொண்டிருக்கிறது, மனதில் வைத்துக் கொள்ளவும். ஒரு அல்லலையே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுவோம். தேவனுடைய சமூகத்தில் வழியில நாம் அவரை முத்தம் செய்ய வேண்டும். நம் வழியெல்லாம் அவரை முத்தம் செய்யும் போது தேவன் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உன் வாழ்க்கை பிரயாணத்தில் அவருக்கு முதலிடம் கொடு, அதுதான் முத்தம் செய்கிறது. உன் வாழ்க்கை பிரயாணத்தில் அவரை நோக்கிப்பார், அதுதான் முத்தம் செய்கிறது. நம் அழியாதபடி, சேதம் வராதபடி, என் பிள்ளைகளுக்கும், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சேதம் வராதபடி என் வாழ்க்கை பிரயாணத்தில் நான் அவரை முத்தம் செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். என் பலனில் ஆண்டவர் கொடுக்கப்பட்டதை அவரை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும். இதுதான் ஆவியானவர் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். அல்லேலூயா. உன் வழிகள் குமாரன் கோபம் கொள்ளாதபடி, நீ வழியில் அழிந்து போகாதபடி அவரை முத்தம் செய்யுங்கள். செஞ்சுதான் பாருங்களேன். அல்லேலூயா. ஆமென். செஞ்சுதான் பாருங்களேன். கர்த்தர் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாரா? ஆம். தாயின் வயிற்றிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பாக்கியம் இல்லை உனக்கு. அநேக தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலை, ஆனா உன்னை கர்த்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். உன்னை சுமந்த கர்ப்பம் உன்னை கர்த்தர்கிட்ட வரல, நீ ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற, உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நீ பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இன்னும் வரல, ஆண்டவர் உனக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வழியில அவரை முத்தம் செய். ஒருவேளை உன் முத்தம் சரியா இருந்தால் உன் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படுவார்கள். உன் முத்தம் பரிசுத்தமா இருந்தால் உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசித்தவர் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை ஆண்டவன் நமக்கு செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். அழிந்து போகாதபடி, நம் குடும்பம் அழிந்து போகாதபடி நாம் அவரை முத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, முத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை முத்தம் செய்ய செய்ய அவருடைய கிருபைகள் நம்ம குடும்பத்தில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிரியைகள் நமக்குள்ளே பார்க்கலாம். தேவன் அற்புதங்கள் செய்வார். படிக்காத மக்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும், வேலைக்கு போகாத மக்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவனை பெற்று ஒன்றும் புரோஜனம் இல்லையே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கலாம். நீ முதலாவது ஆண்டவரை முத்தம் செஞ்சு பாரு, அவரை துதிச்சு பாரு. அல்லேலூயா. படிக்காத மக்கள் படிக்கும், வேலைக்கு போகாத மக்கள் வேலைக்கு போகும். அவங்களால குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். உன் குடும்பம் செழித்து வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அடியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலுடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது ஆவியானவர் தேவாதி தேவன் தமது நேச குமாரன் இயேசுவை அங்கே பயங்கரமாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பயங்கரமாக கொஞ்ச காலம் கோபம் பற்றி எரியுமா, அதற்கு காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்கு தான் அவரை முத்தம் செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த கிருபையின் காலம் ஒன்று இருக்குதுங்க. அந்த கிருபையின் காலம் வரையிலும் மனுஷன் தப்பு செய்வான். அதுவரையிலும் அவன் தப்பு செஞ்சுட்டான்னா பிறகு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. அவருடைய கோபம் பற்றி எரியும் போது அதில் அவன் பங்கடைவான். கிருபை காலம் இருக்கிறது என்பதை நாம் அங்கே இங்கே நுழைஞ்சிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு முறை தவறி விழுந்துட்டோமா, ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி பிடிச்சு அவருடைய காலை பிடிச்சு, டாடி நான் விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் விழாதபடி என் கரங்களை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாருங்க. விழுந்து 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 மன்னிப்பு கேட்கறது பிரயோஜனம் இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் இருக்கணும். என் குடும்பத்தில் சினிமா பாடல் வரக்கூடாது. என் செல்லில வீணான காட்சிகள் நான் பார்க்க கூடாது. என் பிள்ளைகள் நான் இல்லாத போது நாடக கலை பார்க்க கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தோடு உன் குடும்பத்தில் இயேசுவை நிறுத்தி நீ சேவிப்பாயானால் என் தேவன் உன்னை விட்டு விலகவே மாட்டான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உன்னை தேவனுக்கு அர்ப்பணித்துப்பார். பிறகு ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு போதிப்பார். நீங்கள் நம்ம அப்படி கொடுத்துட்டு அவர் நம்ம இதயத்தை கொடுத்துட்டு வாங்கிக்குவோம். ஆகையினால நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போவார்கள். உனக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கெட்ட வழியில் போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அவங்க கெட்ட வழியில் போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வசனம் நிறைவேறாமல் போகும். ஏனென்றால் குடும்ப தலைவராகிய ஒரு மனிதன் அவன் தேவனை விட்டு விலகி போகும்போது அவன் பிள்ளைகளும் விலகத்தான் செய்வார்கள். மாறுத்தரம் எதுவும் இல்லை. உன்னை கொடுத்துட்டு வாங்கிக்கிற வைராக்கியம் இல்லை. அல்லேலூயா. நம் வைராக்கியத்தோடு அவரை, நடுக்கத்தோடு அவரை சேவிக்கும் போது, பயத்தோடு அவரை சேவிக்கும் போது தேவன் மெய்யாகவே அவர் நம் மத்தியில் வர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது என் ஆண்டவருக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப சர்வ சாதாரணம். அவர் லேசா உன்னை பிளஸ் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். எனக்கு அது இல்லை இதுன்னு கஷ்டப்பட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன்ல. அல்லேலூயா. அவரை சேவித்து பாருங்களேன். மாலையில் எத்தனை பிள்ளைங்க கூட்டிக்கிங்க, ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரை 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஒரு 3 நிமிஷம் ஒரு பாட்டு பாடிட்டு, ஒரு 2 நிமிஷம் ஒரு வார்த்தை வாசித்து, வேத வாசித்து உனக்கு தேவையானதை கேட்டுட்டு உன்னை சுற்றில இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணிப்பார். இந்த சேவிப்பு உனக்கு விசேஷமாக காணப்படும். அவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீரும் சேவிப்பாயா, நீரும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீரும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நடுக்கத்தோடு சேவிக்க வேண்டும். லாபம் இருக்குதுங்க, அதுல லாபம் உண்டு. எவன் ஒரு மனிதன் நடுக்கத்தோடு சேவிக்கிறானோ அதுக்கு லாபம் இருக்கிறது. தேவன் பலன் கொடுக்கிறார். பாவம் செய்தால் சம்பளம், மரணம் நான் சொல்லலையே. ஏன் அதன பிரச்சனையா இருக்கிற? பாவம் செய்தால் சம்பளம், நடுக்கத்தோடு சேவித்தால் பலன், பாக்கியம். நீ பாவம் செய்யும்போது சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் அது பயங்கரமா இருக்கும். நடுக்கத்தோடு சேவித்தால் பலன், பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர் வழியில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொல்றார். உன் மனைவி வீட்டோரம் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாவிட்டால் உன் மனைவி சம்பளம் கொடுக்கல முடி புற்றி இழுக்கிறது போல இருப்பாள்.
உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றில் ஒலிவ மர கன்றுகளாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் உன் பிள்ளைகள் பாட்டிலோட வீட்டுக்கு வருவார்கள். வருவாங்களா இல்லையா? வருவாங்க. தேவன் சொன்னதுதான். அவரை தேடிப்பார், வாழ்க்கையில தேவன் கனி பிறக்கும். அவரை தேடிப்பார், உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் இருக்கும். தெய்வத்துடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசம் எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நடுக்கத்தோடு சேவித்து பாருங்கள். முழு சம்பளத்தை ஆண்டவர் பார்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அரை சம்பளம் வாங்கும் பொழுது கேட்டாண்டியே வந்து நிற்பாங்களாம். இந்த ரயில்வேல வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, ஐசிஎஃப்ல, அவங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு அங்கேயே லாஸ்ட் ஸ்டாப்லாம் பிடிச்சிட்டு கொஞ்ச நேரக்குமா வெளியே வந்த உடனே ஒவ்வொரு ஆளுக்கும் 5 தண்டல்காரன் நிற்பானா. எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்துட்டு வெறுமையாக வீட்டுக்கு போவானா. அவன் இயேசு இல்லாதவன். ஆனால் நீரும் நானும் அப்படி அல்ல. நாம் கிறிஸ்து உடையவர்கள். நமக்கு தேவன் முழு வருமானத்தை பார்க்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அது நிலைக்க செய்வார். அது உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் வழியெல்லாம் அவரை முத்தம் செய். கொஞ்ச காலம் இந்த உலகம் பற்றி எரியும். அவர் கோபம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அதான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கும். அப்படி என்றால் நாம் அவரை பற்றி கொள்ளும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நாம் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கை வலி, கால் வலி. எனக்கு கண்டி நிறைய பணம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் நல்ல அழகான மத்தைய நல்ல சேர்ஸை போட்டு, நல்ல மெத்த உள்ள சேர்ஸ், ஒரு பக்கம் வெறும் கட்டில் போட்டு விட்டுருவேன். யாருக்கு பலவீனமோ படுத்துக்கிட்டு செய்தி கேளு. நல்ல பலம் உள்ளவன் தரையில் உட்காந்து செய்தி கேளு. அங்க கை காலு ஈழ்த்துக்கிறவன் சேர்ல உட்காந்து செய்தி கேட்டுட்டு. புரியுதுங்களா? அந்த விசுவாசத்தோடு நீ வாழ்ந்தால், நான் படுத்தாலும் பரவாயில்ல தேவாலயத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனது வந்ததுன்னா அதுதான் நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கிறது. ஒரு அல்லலே சொல்லாமா? ஒரு ஐயா ரட்சிக்கப்பட்டவர், அவர் கை கால் விழுந்துருச்சு. முதல்ல என்னை கொண்டு போயிட்டு அவருடைய ஆலயத்தில் போடுப்பா, என்ன போதும், முதலில் என்னை கொண்டு போய் அவருடைய ஆலயத்தில் போடு. அவர் அங்கிருந்து வரத்துக்கு 300 ரூபாய் செலவாகுது. பரவாயில்லை. சொத்தை விற்று கையில வச்சுட்டு அவருக்கு யாருக்கும் உதவி செய்ய ஆள் இல்லை. என்ன தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் போடு. டெய்லி 300 ரூபாய், வாரம் 300 ரூபாய் போயிடும். அவர் சாப்பிடுவார். எல்லாம் கரைஞ்சிட்டே வருது சொத்து. அவருடைய விசுவாசம். அல்லேலூயா. என்ன அவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் போடு, போதும். நான் அவருடைய சத்தத்தை கேட்டாலே போதும். பயத்தோடு சேவிப்பு. நடந்தது என்ன? அதே தேவாலயத்தில் ஊழியக்காரன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள இறங்கி அவரே தானா கால் ஊன்றி எழும்பி நிற்கத்தக்கதான ஒரு பலன் அவருக்குள்ளே வந்தது. அந்த வித்துட்டு மீதி பணத்தை வச்சிருக்கிறான் இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு வியாபாரம் பண்ணாங்க. அல்லேலூயா. அந்த நாளில் இருந்த அந்த சபையினுடைய நிலத்தை காட்டிலும் அவன் வியாபாரத்தில் செய்த அந்த வருமானத்தில் டபுள் மடங்கு நிலத்தை வாங்கி தேவனுடைய ஆலயத்திற்கு பாஸ்டர் கிட்ட பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தானா. என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. ஒரு அல்லலையோ சொல்லாம முதல்ல என்னை கொண்டு போயிட்டு ஆலயத்தில் போடு. பயத்தோடு செவி, நடுக்கத்தோடு களி கூறு. வழியில குமாரனை முத்தம் செய். எரிய மாட்டோம், நஷ்டம் வராது, சேதம் வராது. அவர் அண்டி கொண்டவர்கள் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே நடக்க செல்வங்களே. நான் ஆதங்கத்தோடு பேசுறேன். நீ இது அப்படியே நீ நடந்து பார். என் தெய்வம் உனக்கு விசேஷமான காரியங்களை கற்ற செய்வான். என்னை சபையில கொண்டு போய் போடு.
சொத்து சின்ன இடம் தாங்க, வித்துட்டாங்க. ஏன்னா யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, வந்து போகிறதுக்கு 300 ரூபாய் செலவு. பரவாயில்ல, என் தேவாலயம் போதும் எனக்கு. அல்லேலூயா. அடுத்த சில மாதங்களிலே அவனே தானா எழுந்து நிற்க தேவன் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. முந்தின பலத்தை காட்டிலும் தேவன் அவனுக்கு கொடுத்த பலன் அதிக பலனாக இருந்ததாம். அந்த கொஞ்சம் மீதி இருக்கிற பணத்தை வைத்து அவன் வியாபாரம் செய்து அதில் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்போது இருந்த அந்த ஆலயத்தினுடைய நிலவு அளவை பார்க்கல டபுள் மடங்கு அதை வாங்கி கொடுக்கும்படி தேவன் அவனுக்கு அருள் செய்தார். நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கறதுல ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ வராதுங்க. என் தேவன் அதை திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் தேவன் உன்னை நினைக்கூறுவார். நீ செலுத்தின சர்வங்க தகன பலிகளை அவர் நினைவு கூர்ந்து, அல்லேலூயா, உனக்கு பிரியமானவைகளை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு தம்பி வந்து சொன்னா என்கிட்ட, அப்பாப்பா எனக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்கணும், இருந்தால் நான் மாதம் 5000 ரூபாய் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். எங்கே? இந்த 15000 ரூபாய் தேவனுடைய ஆலயத்திற்கு. இந்த வேலை நிரந்தரமாக இருந்துட்டுன்னா மாதம் நான் உனக்கு 5000 ரூபாய் கொடுத்து 15000 ரூபாய் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதே பையன் சொல்கிறான், அப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன், நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். மனவேதனை. ஆனால் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குதுங்க, யாராவது அது என்னன்னு தெரியல, இது எனக்கு கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமானு தெரியல, நீங்களும் யோசித்துக்குங்க. நீங்கள் யாராவது ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே பதிவு ஆயிடுது எனக்கு. நான் அதை என்னை விட்டு எடுத்துருப்பான்னு சொல்கிறேன். நீங்கள் சும்மா வாய் விட்டால் கூட அப்படியே பதிஞ்சுது. நான் படிக்கிற வசனம் கூட சில நேரத்தில் மறந்துடுறேன், நான் செயலில் மறந்துடுறேன், சில நேரத்தில் என்னையும் மறந்துட்டு ஏதோ ஒன்று யோசித்துட்டு இருப்பேன். ஒரு முறை வீட்டுக்கு டி நகர் போய் அம்மாவை மறந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். என் பேரனை விட்டுட்டு வந்துட்டேன் கோவாவில் போயிட்டு. அல்லேலூயா. ஆனால் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டா என்னால் மறக்கவே முடியலைங்க. அது என்னன்னு தெரியல, என்னவென்றும் புரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பவே முடியாது. இது வரமா இல்லை 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 அது என்ன போயின்னு எனக்கு ஒன்று நான் யோசித்து பார்க்குறேன், புரியவே இல்லை. ட்ரை பண்ணுறேன், வேதனையாக இருந்தது. நீ அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம். இல்லை, அல்லேலூயா, நீ அதை சொல்லாமலே இருக்கலாம். என் செல்வங்களே, தெய்வத்திற்காக செய்கிற காரியங்கள் ஒன்றும் நமக்கு நஷ்டம் வராது. நான் இப்போ யோசித்து பார்க்குறேங்க, நாங்கள் ஆண்டவரை பிடித்த அந்த நாளில் என் தெய்வத்துக்காக செஞ்சதை இப்போ யோசிக்கிறேன். இந்த நற்குணத்தை எனக்கு கொடுத்துரு. அந்த நாளில் ஒரு சின்ன விசனம் இல்லாமல், அல்லேலூயா, என் தேவனுக்கு அப்படி கொடுப்பாங்க. இன்றைக்கு நினைச்ச ஆச்சரியமா இருக்குது. ஆனால் என் தேவன் அதை விட பல மடங்கு, தேவன் பல மடங்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. விடவே மாட்டாருங்க. தேவனுக்கு அருள் செய்கிற உன்னை, தேவனுக்கு அள்ளி கொடுக்கிற உன்னை தேவன் கைவிடவே மாட்டார். அது என்றைக்காவது அது நமக்கு ஃபேமிலிக்கு அது உதவியாக இருக்கும். அல்லேலூயா. நிச்சயம் பல ஆயிரக்கணக்கான மடங்கு தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் உங்களுக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். இருப்பானா? பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். யார? அப்ப இங்க அவருடைய பாதத்தில் இருக்கிற நம்மெல்லாம் யாரு? நீங்க பக்திக்குரிய பிள்ளைங்க, மனசுல வச்சுக்கோங்க. எங்கேயோ முஸ்லிம்ல இந்துக்கல்ல கிடந்த நம்மை, உனக்கு ஒரு பக்தி உண்டு என்பதை அந்த மதத்தையே பிரித்து அவருடைய சமூகத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. 3 முஸ்லிம் மக்களுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறேன். அது தேவ கிருபை. என் கூட பிறந்த அக்காவுக்கு முதல்ல ஞானஸ்நானம் கொடு, ஃபஸ்ட்டு ஞானஸ்நானமே அதான். என் கூட பிறந்த அக்காவுக்கு, எங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவுக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன். எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கைக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு பெரிய கிருபைங்க. என் கூட பிறந்த அப்பாவுக்கு, அக்காவுக்கு, எங்கள் அம்மா கூட பிறந்த அக்காவுக்கு, எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கைக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறது பெரிய கிருபை இல்லை? யோசித்து பாருங்கள். அல்லேலூயா.
ஏன் சொல்லுகிறேன்? தேவன் என்னை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. பக்திக்குரியவன், நம்ம எல்லாம் பக்திக்குரியவர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போயிட்டு போயிட்டு வருது, ஆனாலும் நீ முழுமையா அடைவ என்றதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனும் விசுவாசித்து கொண்டிருக்கிறார் உன் நிமித்தம். நீ அவரை தேடி வந்து அவரை ஒட்டிக்குவ. ஆகையினால் தான் இந்த நாள் வரையிலும் தேவன் உன்னை கைவிடல. நீ வருவ, நிச்சயம் வருவ. அல்லேலூயா. இப்ப வேலை காட்டலாம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை மேல இருக்கிறது. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது நீ வேலை காட்டலாம், ஆனால் என் தேவன் முழுமையாய் உன்னை இழுத்து கொள்ளும் காலம் வருகிறது. அந்த நேரத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருடைய வருகையில கர்த்தர் உன்னை கைவிடாமல் காப்பார். யாரை காப்பார்? பக்திக்குரியவர்கள். இங்கே 4:3 வாசிக்கலாம். அதே வசனம். பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனம் பாருங்க. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் நம்மை காப்பார். பக்திக்குரியவனுக்கு அவ்வளவு பலன் இருக்குது. என் செல்வங்களே, இந்த அவருடைய ஆலயத்தில் இருக்கிற நாம் யாவரும் பக்திக்குரியவர்கள். நீங்க மறந்துடக்கூடாது. அப்படி போயிட்டு போயிட்டு வரதான் செய்யும். அதனால அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை வெறுத்துருவான்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதனால நீங்க தேவன் என்ன வெறுத்துருவான்னு நினைக்காதீங்க. சிலர் மறந்துட்டு போயிட்டு 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 வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறார், அவர் மேல் தேவனுடைய பாக்கியம் இருக்கிறது. அவர்களை நான் அவர்களை நேசிக்கிறேன்னு சொல்றார். வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இங்கே வருவாங்க, அங்கே இருப்பாங்க, இங்கே வருவாங்க, அங்கே இருப்பாங்க. ஆனா அவங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஒரு நாள் என் மகன் என்னிடத்தில் வருவான். அல்லேலூயா. அது கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ளே நாம் அவரை பாதத்தை முத்தமிட வேண்டும். அக்கினி வருகிறதுக்கு முன்னே நாம் அவருடைய பாதத்தில் முத்தமிட வேண்டும். தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் பக்திக்குரியவர்கள். இல்லைன்னா நம்ம எங்கேயே இருப்போம்? ஞாயிற்றுக்கிழமை தானே தூங்கிட்டு இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருப்போம். 2 கொசு என்ன பண்ணிச்சான்? ஏன் சிரிக்கிறீங்க? அந்த கதை ஞாபகத்துக்கு வருதுனால சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஒரு ரூமுக்குள்ளே போச்சான். 2 ஆண் கொசு, கணவன் கொசும் மனைவி கொசும் ரூமுக்குள்ளே போச்சுது. அங்கே ஒரு கணவன் மனைவி இருந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குது. அவன் டயர்டில் கையை விடச்சுன்னு தூங்கிட்டு இருக்கிறான். இது போச்சுது, நல்லா கடிச்சு நல்லா குடிச்சிருச்சு. அந்த பக்கம் பெண் கொசு போச்சுது. அப்புறம் 2 பேரும் டைம் முடிஞ்சிச்சு, வெளியே வராங்க. வெளியே வரும்போது அந்த ஆண் கொசு சொல்லுது, அவன் ரத்தம் ரொம்ப டேஸ்டாக இருந்ததுடி, நான் ருசித்து சாப்பிட்டேன். அவன் ஆயா தூங்கிட்டு இருந்தான். அது பெண் கொசு, இவன் எங்க, அவளுக்கு கோல்டான், இழுத்து மூடிக்கின்னு தூங்குது மூதேவி. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணங்க, ஏதாவது ஒரு சந்து கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணங்க. உள்ள என்னால் போக முடியல. அதுக்கு எப்பவுமே கோல்டு வருமா? மூதேவி இழுத்து மூடிக்கின்னு தூங்குது, நான் பசியாவே வெளியே வரங்க. அந்த கொசு சொன்னதான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இழுத்து மூடிக்கிட்டு கொசு கூட இடம் கொடுக்காம, இயேசுக்கு தான் இடம் கொடுக்கல, கொசுக்கு கூடவா இடம் கொடுக்காம மூடுறது? ஒரு அல்லலையே சொல்லாமா? அதை பட்னியாக அனுப்பக்கூடாது. பாவம், ஒரு இடம் விடுங்க, விட்டுட்டாது தூங்குங்க. ஏசப்பாக தான் இடம் கொடுக்கல, சில வாரத்தில் கொசுக்காக இடம் கொடுங்க. நல்லதை தான் சொல்லித்தரேன். ஒரு அல்லலையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அவரை பயத்தோடு சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க வழியில, வாழ்க்கை வழியில அவரை முத்தம் செய்து கொண்டே இருங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார்.
பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பக்திக்குரிய நல்ல கவனிக்கணும். இப்பவும் ஜபத்தை கேட்டுத்தான் இருக்கிறார். நம்ம வந்தாலும் வராட்டாலும் உன் ஜபம் கேட்கிறார் ஆண்டவர். உன் வேண்டுதல், நீ அழும்போது அவர் உன்னோடு வந்து அழுகிறார், நீ சிரிக்கும்போது உன்னோடு வந்து சிரிக்கிறார். அதான் அவருடைய குணம். அழுகிறலோடு அழுங்கள், சிரிக்கிறலோடு சிரிங்கள். உன் கண்ணீரை துடைக்க இயேசு இருக்கிறார். நீ பயப்படாத. அவர் வழியில், உன் வழியில் அவரை முத்தம் செய். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ. எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ. அதான் அவர் முத்தம் செய்கிறது. வீட்டை விட்டு உன் ஃபேமிலி வரவங்களாம் அவரை கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. முத்தம், அதுதான் முத்தம் செய்கிறது. வீட்டுக்குள்ளே வந்தீங்களா கொஞ்ச நேரம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுதான் அவரை முத்தம் செய்கிறது. அல்லேலூயா. வழியெல்லாம் நீங்கள் எதற்காக போகிறீர்களோ, ஆண்டவரே இது எனக்கு வாய்க்கு செய்யுங்க, அதுதான் அவர் முத்தம் செய்கிறது. இவர்கள் தான் பக்திக்குரியவர்கள், தமக்கென்று தெரிந்து கொண்டு. இது இல்லைனாக்கா எப்படி யோசித்து பாருங்க. அல்லேலூயா. நான் சில நேரத்தில் ரொம்ப பசியாக இருக்கும்போது மறந்துட்டு ஒரு வாய் எடுத்து வாயில் வடிச்சிட்டு சாதத்தை ஒரு வாயில் எடுத்து வச்சுட்டேன்னா அது அப்படி அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா முழுக மாட்டேன், அப்படின்னு எடுத்துடுவேன். ஒருவேளை முழுங்கிட்டு ஒரு முழுங்கிட்டு இன்னொரு வாயில் வச்சுட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஆண்டவர் வாயில் இருக்கிற சாப்பாட்டையும் ஆசீர்வாதையும், உள்ளே போன சாப்பாட்டையும் ஆசீர்வாதிங்க, வெளியே இருக்கிற சாப்பாட்டையும் ஆசீர்வாதிங்க. நான் மறந்துட்டுக்காக என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு ஜபிக்காம நான் சாப்பிட்டதே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், ஏழை எளிய மக்களுக்கு ஜபிக்காத நான் சாப்பிட்டது கிடையாது. ஒருவேளை எப்பாவது பல வருஷத்துக்கு ஒரு முறை நான் மறந்தாலும் மறுபடியும் அந்த ருசிக்காம நான் ஜெபம் பண்ணிட்டு பிறகுதான் அதை ருசிப்பேன். அவரை முத்தம் செய்கிறது சாப்பிடும் பொழுது, போகும்பொழுது, வரும்பொழுது, தூங்கும் பொழுது. அல்லேலூயா. அவருக்கென்று நான் 1 மணி நேரம் ஏற்படுத்தி அவரை ஜெபிக்கிறது, அவரை முத்தம் இடுகிறது. உபவாசித்து ஜெபிக்கிறேன். நான் அவர் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அந்த ஸ்திரீயை போல அவளோ என்னை ஓயாமல் முத்தம் செய்தாள். அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும். அவளோ ஓயாமல் எனக்கு முத்தம் செய்தாள். சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்த என்னை வான்னு கூப்பிடல, என் கால் கழுவ நீ தண்ணீர் கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன, என் தலைக்கு நீ என்ன கொடுக்கல. ஆனா இவளோ என்னை ஓயாமல் முத்தம் செய்தாள். இந்த அனுபவம் நமக்கு வரும்போது அவர் எல்லாவற்றையும் A to Z உனக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆக்கு தேவன் கொடுப்பார். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லைங்க. அவர் உனக்கு கொடுக்கிறதா அவர் உன்னை அழைத்தார். நீ பக்திக்குரியவன் என்றுதான் தேவன் உன்னை அழைத்தார். அல்லேலூயா. நீ பக்திக்குரியவன் என்றுதான் தேவன் உன்னை அழைத்தார். ஆகினால்தான் நம்ம சில நேரத்தில் ஒரு வாரம் அப்படி மிஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாது. ஆனாலும் தேவன் எப்படியாவது நீ திரும்பி வருவே அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். கெட்ட குமாரன் போயிட்டான், சொத்து கொடுன்னு கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிட்டார். ஆனா மறுபடியும் வந்து தலை சொரிஞ்சுக்கின்னு நிக்கிறான். பரத்துக்கும் உமக்கும் நான் விரோதமாய் பாவம் செய்தேன், ஒரு விசை மன்னிச்சுடு, உன் மகனாக இல்லை வேலைக்காரனா என்னை சேர்த்துக்கோ, நான் பசியில வாடுகிறேன். என் தேவன் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன்னை வாட விடவே மாட்டான். உன்னை திருப்தி ஆக்குவார் என் கர்த்தர். உன்னை வாட விட மாட்டான். எவ்வகையிலும், எந்த நேரங்களிலும், எந்த செயலிலும் என் தேவன் உன்னை வாட விட மாட்டான். அவர் பாசத்தோடு உன்னை அழைக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஏனென்றால் உன்னை பக்திக்குரிய மகன் மகள் என்றுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டான். இவ்வளோ கிருபை இருக்குது, பிடிச்சிக்கிங்க. நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது வசனம் 4:4. கோபம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஒரு அல்லே சொல்லமா. கோபம் வராத ஆளே இல்லை. கோபம் வராத ஆளே இல்லை. ஒரு அல்லலியா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வரும், ஆனா அங்கே நிதானிக்கணும். நிதானிக்கும் போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கோபம் வரும். புருஷனை ஏவலட்சணமா பேசாதீங்க, மனைவியை ஏவலட்சணமா பேசிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. நம் நடுக்கத்தோட கர்த்தரை சேவிக்க வேண்டும். செஞ்சிட்ட பிறகு, அடிச்சிட்ட பிறகு, ரத்தத்தை பார்த்துட்ட பிறகு, கொஞ்சம் ரத்தம் தான், சும்மா ஒரு கீரல் தான், உள்ள ஊண்டடாயிடுங்க. அந்த மனசு உள்ள விரிச்சல் வந்துடும். ஆகையினால் கோபம் செய்யாமல், யாரும் சொந்த பந்தத்தை கூட பதறி பேசிடாதீங்க, விரிச்சல் வந்துடும். அல்லேலூயா. அண்ணன் தம்பி ஒட்டுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாயிடும். யாரையும் அசால்ட்டா நினைச்சிடாதீங்க, கேவலமா நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. தான் என்ற கர்வத்துல எதையும் செஞ்சிடாதீங்க. ஒரு பக்குவம் இருக்கட்டும், ஒரு அடுக்கம் இருக்கட்டும், ஒரு நடுக்கம் இருக்கட்டும். அண்ணன் தம்பி என்கிற ஒரு நடுக்கம், சொந்த பந்தம் என்கிற ஒரு நடுக்கம். பொதுவாக இதை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது தேவன் நமக்கு விசேஷங்களை தருவார். நான் ஒரு அம்மாவுக்கு அடிக்கடி சொல்லுவேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி அவங்க கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவங்க, நம்ம சபையில் தான் இருந்தாங்க, இப்போ இல்லை. அவங்க தன்னுடைய சொந்த கூட பிறந்தலை விட்டுட்டு வேற ஒருத்தர் போயிட்டு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. நான் கூப்பிட்டு சும்மா சொல்லிட்டே இருப்பேன், நீ சத்தினா அவங்க வரமாட்டாங்க, உன் கூட பிறந்தவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு மரணம் நேர்ந்தால் அவங்க தான் வருவாங்க, போய் கேட்க மாட்டாங்க பொது ஜனங்க. இதோ அவங்க கூட பிறந்த அக்கா வந்துட்டாங்க, தங்க வந்துட்டாங்க, அண்ணன் வந்துட்டாரு, அவங்க கிட்ட தான் கேட்பேன். அப்பா என்னப்பா பண்ண போறேன்னு தான் கேட்பாங்க. நீ செத்து கிடப்ப, ஆனால் ஆலோசனை அக்கா அண்ணங்கிட்ட தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். பிறகு சொல்லி 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 அவங்க சொந்தக்கார கூட பிறந்தவங்க கிட்ட வந்தாங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு ஒருவேளை அவங்க சபை விட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. அதை பற்றி எனக்கு அல்லேலூயா கவலையும் இல்லை, இது வரைக்கும் அதை நான் கேட்டதும் இல்லை. ஒரு அல்லே சொல்லுங்க. இப்போ நல்லா செட்டிலாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, என்றைக்கு இருந்தாலும் நம் சொந்தம் வரும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்வோம். ஆகையினால் இந்த விஷயத்தில் நாம் எதிர்த்து கோபப்படுற அளவுக்கு கோபம் கொண்டாலும் வார்த்தையில் பாவம் செய்யக்கூடாது அப்படி இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். வார்த்தையை விடவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சொல்லுவாங்க, உங்கள் அக்கா எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டேன்னுவாங்க. எதுலேருந்து எடுத்துட்டாங்களாம்? உன்னை லிஸ்ட்டில் இருந்து எடுத்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்களாம் எடுக்க முடியாது. நீ பக்திக்குரியவள், உன் கூட தேவன் இருப்பார், அவர் எடுத்தால் தான் முடியும். ஆகையினால் ஆண்டவர் உனக்கு விசேஷங்களை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். பெரியவர்களை மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும். ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. கோபப்பட்டாலும் ஒன்றே ஒன்று செய்யுங்க, பக்கத்தில் சுற்றி மற்ற ஏதாவது இரும்பு சாமான் இருந்தால் எடுத்து தன்னையே அடித்து கொள்ளுங்கள், பிறகு கோபமே வராது. அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்து பாருங்கள், உங்களுக்கு பிறகு கோபம் என்பதே வராது. கோபம் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து தன்னைத்தானே அடித்து கொள்ளுங்கள், மற்றவங்க எவ்வகையிலும் பாதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதை செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிறகு ஏதாவது உடைஞ்சால் என்னிடத்தில் வாருங்கள், நான் ஜெபம் பண்ணுவேன். அது ஓடாந்தாலும் ஒட்டிக்க, எலும்பா இருந்தாலும் கூடும். என் தேவன் அந்த கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, 5வது வசனம் என்ன சொல்லுது? நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நீதியின் பலிக்கு இப்போ நீங்க தான் இந்த பிரசங்கம் பண்ணணும். நீதியின் பலியை செலுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அது என்ன சொல்லுங்க, தெரிஞ்சதை இந்த படிச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணுங்க பார்க்கலாம். இது உங்க வேலை. டக்குன்னு படிச்சுட்டு டக்குன்னு சொல்லணும். அது என்ன ஆண்டவர் சொல்றாரு?
வேத பண்டிதர்கள் ரெண்டு பேருக்கும் அதே தான் போல், சகோதரருக்கும் சொந்த சகோதரிக்கு வேத பண்டிதர்கள் அமர்ந்திருக்கிறீங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். அது என்ன டக்குன்னு சொல்லணும் நம்ம, அது இல்லைம்மா. வருமானத்தில் உண்மையாரு, ஓகே, அதுவும் இல்லை. பரவாயில்ல, ரெண்டு பேரும் துணிஞ்சு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வேற என்ன துணி இல்லையா? உத்தமமாக நடக்கிறது, பரவாயில்ல, ஒவ்வொருவளுக்கு அது ஒட்டுது. அப்புறம் கற்பனைகளை கை கொள்ளு, சரி. வேற என்ன? உங்களுக்கெல்லாம் வாயே இல்லையா? நீதியின் பலியை செலுத்து. ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் கேட்பார், இருக்கிறீங்களா? ஓடிட்டீங்களா? சத்தமாக சொல்லாமா? உரத்த சத்தமாய் சொல்லுங்க. சரி, நீதியின் பலி எப்படி செலுத்தணும் அப்படி நீங்கள் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கணவன் மறைச்சிட்டாரு, கணவன் இருக்கிறாரு, மனைவி மறைச்சிட்டாங்க. மனைவி 2 குழந்தைங்க பெற்றுட்டாங்க. அடுத்தது ஒரு மனைவி வராங்க. அந்த மனைவி வரும்போது என் பிள்ளையை நீ காத்துக்கொள்ளுவியான்னு கேட்பார். உடன்படிக்கை பண்ணுவாங்க. உன் பிள்ளைகளை நான் காத்துக்கொள்ளுகிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறேன்னு வைங்க, உள்ளே எப்படியாவது நோஞ்சிடணும் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க. பிறகு நல்லா அவருடைய ஆக்டிவிட்டியெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல அதுதான் நடக்கும். அவருடைய ஆக்டிவிட்டிலாம் தெரிஞ்சுட்டு அவர் என்ன குணாதிசயத்தில் இருக்கிறார், எடுத்ததும் அடிப்பாராம், இல்லை எடுத்ததும் அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பாராம் என்கிற ஒரு குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பிறகு தான் ஜனங்கள், மக்கள், பெண்கள் அவர்கள் ஆளுவாங்க. பிறகு அவரை வசியப்படுத்தி கொண்டு அந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவார்கள். ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும்போது நீதியின் பலிகளை செலுத்த வேண்டும். அவன் பலி நீதியாக இருக்க வேண்டும். மருமக்கள் மாமியாருக்கு, மாமியார் மருமக்களுக்கு நீதியின் பலி செலுத்த வேண்டும். ஒரு அண்ணன் பசியாக இருக்கிறான்னா அவனுக்கு கொடுக்கணும், நீதியின் பலி செலுத்தணும். இதுதான் தேவன் ஒருவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் விரோதி உன் எதிராளி பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. உன் எதிராளி அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. உன்னுடைய எதிராளி வஸ்திரம் இல்லாது இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. இந்த நீதியின் பலிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இந்த நீதியின் பலிதான் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கற்பனை அது இது அதெல்லாம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நீதியின் பலியை தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறான். இன்னொரு நீதியின் பலி சொல்கிறேன், தவற நினைக்காதீர்கள் செல்வங்களே. ஹல்லேலூயா. உங்களை நடத்துகிற மெய்ப்பன் அவனுடைய உள்ளம் உடைந்து போகாமல் நடந்து கொள்ளுங்கள். இது நீதியின் பலி. உள்ளம் உடைஞ்சதுன்னா அது அந்த அந்த பிரச்சனை எங்கே போய் நிற்குமோ தெரியாது. உங்களை நடத்துகிறவர்கள் அல்லேலூயா, அவங்க மனமடைந்து போகாதபடி நீங்கள் நிதானமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேறு வார்த்தையில் எழுதியிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு புரிகிறது போல சொல்கிறேன். இது நீதியின் பலி. ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே நேரத்தில் தம்பி சொன்னார், அதுவும் ஓகே தான். நம்முடைய வருமானத்தில் எவ்வளவு வருமானம் இருக்கிறதோ அதை நாம் எண்ணி கணக்கிட்டு ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு, ஹல்லேலூயா, 10 ரூபா கிடைச்சா 1 ரூபா ஆண்டவருக்கு, 100 ரூபாய் கிடைச்சா ஆண்டவருக்கு 10 ரூபா, 1000 ரூபாய் கிடைச்சதா 1000 ரூபாய், 100 ரூபாய் ஆண்டவருக்குரியது. 1,00,000 கிடைக்கிறதா 10,000 ரூபாய் கொண்டு வந்து அதை எண்ணாமல், அதை கணைக்காமல், மனதார மனம் நிறைய அதை தேவனுடைய பலிப்பிடத்தில் கொண்டு வந்து அவருடைய கரத்தில் கொடுத்துட்டு போயிடணும்.
10 லட்சம் வந்தால் 1 லட்சம் ரூபாயை தேவன் நமக்கு செலுத்த வேண்டும். இப்படி ஜனங்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறாங்க. இதை செலுத்துகிறவர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிறார்கள். இதுக்கு மாறாக நான் இப்படி சாப்பிடுவேன், நான் அப்படி சாப்பிடுவேன், அப்படி செய்வேன் அப்படி என்பது அது நீதியின் பலி அற்றது. அல்லேலூயா. தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை நமக்கு இருக்கிறது. நாம் நீதியின் பலியை செலுத்துகிறதுக்கு பதிலாக அல்லேலூயா நான் வேற விதத்தில் செய்வேன், அது தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. நீதியின் பலினா நீதியின் பலி. என் செல்வங்களை நாம் அப்படி செயல்படும் போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் உங்களை 10 மணிக்கெல்லாம் அனுப்பிடன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் வார்த்தையில் தவறிடணும்னு பயந்து நிற்கிறேன். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், தெய்வக்கரம் உங்கள் மேலே இருக்கும். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் காணிக்கை நிறைவாய் வருகிறது, நான் அதை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுகிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்கறது, அதில் நீங்கள் தசமாக தேவனை மறக்காமல் தொடர்ந்து கொடுக்கறதும் நான் பார்த்து ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தான் மற்ற காரியங்களை நான் செய்கிறது. மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள். என்னுடைய திருச்சபை நான் போகிற பிரசங்கத்துக்கு போகிற எல்லா திருச்சபையிலும் உங்களை உயர்த்தி பேசுவேன். ஒருவேளை ஒரு ஊழியக்காரன் என்னை சந்திக்க வந்தான்னா உங்களை குறித்து தான் பெருமையாக பேசுவேன். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்கள் கிட்டி சேர்ந்து வழியில் அவரை எப்போ முத்தம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என் தேவன் குறையாத கிருபையை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நான் வாசிக்கிறேன். அது 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று நான் உங்களை ஆசீர்வதித்து, என் தேவனுடைய ஆசீர்வாதம் என் ஜனத்தின் மேல் என்றும் இருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் பார்த்திருக்கிறார், கைவிட மாட்டார். நீங்கள் பக்திக்குரியவர்கள். முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யாதீங்க. தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதுக்கு வழி தேடுங்க, அவரை முத்தமிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலனடை செய்வார். நாம் எழும்பி நிற்கலாமா?